வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு தினமும் உங்களோடு சொல்லுகின்ற வார்த்தை, கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டும் என்பதுதான் வெற்றி படிக்கட்டின் நோக்கம். சாதாரணமாக நாம் ஒரு குதிரையை பார்த்தால் அதன் கண்கள் இரண்டையும் கட்டி வைத்து நேராக போக வேண்டும் என்று வைப்போம். அதை வைக்காவிட்டால் கண்கள் இரு பக்கமும் பார்த்து அங்கே இருக்கின்ற செடியை, மரத்தின் இலைகளை அது சாப்பிட துவங்கிவிடும். ஆனால் அந்த குதிரை சில நேரத்தில் வேகமாக போக வேண்டும் என்று சொன்னால் அந்த குதிரைக்காரன் ஒரு கம்பை எடுத்து அதிலே கொஞ்சம் புல்லை கட்டி அதன் கண்ணுக்கு நேராக தெரியும்படி வைத்து விடுவான். இந்த குதிரை அந்த புல் கிடைக்கும் என்று சொல்லி வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போலே தான் முத்து என்ற விவசாயி இருந்தார். அவருக்கு ஏராளமான நிலங்கள் இருந்தன. ஆனால் அவரது 3 மகன்களும் சோம்பேறிகளாக எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் தூங்கிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அந்த தந்தைக்கு வயதாகிவிட்டது. 3 மகன்களையும் கூப்பிட்டார். ஐயா, எனக்கு வயதாகிவிட்டது. நான் இவ்வளவு நாளும் உங்களுக்கு சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நமது நிலத்தில் கொஞ்சம் அதிகமாக தோண்டினால் அங்கே புதையல் இருக்கிறது. அதை நீங்கள் பத்திரமாக எடுத்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொன்னார். தந்தை இறந்த பிறகு 3 பேரும் அந்த நிலத்தை பிரித்து விற்றுவிடலாம் என்று இருந்தார்கள். ஆனால் தந்தை புதையல் இருக்கிறது என்று சொன்னவுடனேயே 3 பேரும் நிலத்தை விற்க வேண்டாம் என்று சொல்லி அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள். தினமும் 3 பேரும் போய் கடுமையாக உழைத்து அந்த நிலத்தை முழுவதும் தோண்டினார்கள். தோண்டி தோண்டி பார்த்தார்கள். ஆனால் அங்கே புதையல் கிடைக்கவில்லை. ஆனால் நிலம் நன்றாக பயிரிடுவதற்கு வசதியான நிலமாக மாறிவிட்டது. உடனே அவர்கள் நினைத்தார்கள், சரி, புதையல் கிடைக்கவில்லை, நாம் இதிலே விவசாயம் செய்யலாம் என்று சொல்லி விவசாயம் செய்தார்கள். மணலை நன்றாக தோண்டி எடுத்து போட்டதினால் விவசாயம் நன்றாக நடந்தது, அதிக லாபம் ஈட்டியது. எனவே பக்கத்தில் இருக்கின்ற இடங்களை எல்லாம் வாங்கி பெரிய நிலச்சுவாந்தார்களாக மாறிவிட்டார்கள். அதற்கு அடிப்படை எப்படி வந்தது? சோம்பேறிகளாய் நிலத்தை விற்று சாப்பிடலாம் என்றிருந்தார்கள். எப்படி குதிரைக்கு 2 பக்கமும் அந்த கண்ணை மறைத்து கட்டாவிட்டால் அது இலைத்தலைகளை மேய்ந்து போகின்ற இடத்திற்கு போகாது என்பதற்காக அந்த குதிரைக்காரன் முன்னாலே ஒரு கம்பில் புல்லை போட்டு அந்த புல்லை தின்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு குதிரை ஓடுவது போல புதையல் என்ற ஒரு மந்திர சொல்லை சொல்லி அவர்களை ஒரு நல்ல விவசாயியை மாற்றிவிட்டார் அவர். எனவே வாழ்க்கையிலும் நாம் ஏதாவது எதிர்பார்த்து ஓடுகின்ற நேரத்திலே தான் நமது பயணம் சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லாம் இருக்கிறது, படித்து முடித்து விட்டேன், சம்பாதித்து விட்டேன், குழந்தைகளை கட்டி கொடுத்து விட்டேன், இனிமேல் எனக்கென என்று இருந்தால் அவர்கள் சோம்பேறிகளாய் நோயுற்றவர்களாக மாறிவிடுவார்கள். இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் சாதிக்க வேண்டும், சாதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால்தான் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும், வெற்றியை நாம் அடைய முடியும். எனவே சாதாரண ஒரு விவசாயி அந்த மகன்களை எவ்வளவு அழகாக திருத்தினார்கள் பார்த்தீர்களா? அதே போலே நாமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் நன்றாக சிந்தித்து வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இது முடியாது, இது எப்படியும் முடியாது, கண்டிப்பாக முடியாது என்று சொல்வதை விட ஏன் முடியாது, முடித்து காட்டுவேன் என்று நினைக்கின்ற பொழுது வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறது. தரிசாக கிடந்த நிலம் அங்கே விவசாய நிலமாக மாறியது போல் நாம் கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். வணக்கம்.